எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, அதிலும் குறிப்பா வெயில் காலத்துல சாலையோரத்துல பார்த்ததும் நிக்காம இருக்க முடியாத கரும்பு ஜூஸ் பத்தி தான். இது ஒரு இயற்கையான, ரொம்ப ஆரோக்கியமான பானம்னு நாம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அது உண்மையா? அடடா, இத பாக்கும்போதே நாக்குல எச்சில் ஊறுதில்ல. சுட சுட வெயில்ல ஃப்ரெஷ்ஷா பிழிஞ்சு குடிக்கிற அந்த ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ்க்கு ஈடு இணையே இல்ல, இல்லைங்களா? அதோட அந்த இனிப்பும் குளிர்ச்சியும் உடனடியா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. நாம நினைக்கிற மாதிரி இது நிஜமாவே ஒரு சூப்பர் ஃபுட் தானா? இல்ல இது வெறும் சர்க்கரையால நிரப்பப்பட்ட ஒரு ட்ரிங்கா? வாங்க, இதோட உண்மையான முகத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல கரும்பு ஜூஸ பத்தி சொல்லப்படுற நல்ல விஷயங்கள், அதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பாப்போம். பாருங்க, இந்த லிஸ்ட பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல. நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து ஸ்கின்ன அழகாக்குறது வரைக்கும், ஏன் எலும்புகளை பலப்படுத்துறது வரைக்கும் அவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. கேக்குறதுக்கு இது ஏதோ சர்வலோக நிவாரணி மாதிரி தெரியுது இல்லையா? இதுக்கு ஒரு சரியான உதாரணம் நம்ம ஊர்ல பாரம்பரியமா மஞ்சள் காமால வந்தா கரும்பு ஜூஸ் கொடுக்கறது தான். பேரண்ட் சர்க்கிள் சொல்ற மாதிரி இது பிலிரூபின் அளவை கட்டுப்படுத்த உதவுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுவே அதோட மருத்துவ குணத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, இது வரைக்கும் நாம கேட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கதையில இப்போ ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. நிஜத்துல ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ்ல என்னதான் இருக்கு? வாங்க, அதோட நியூட்ரிஷன் லேபிள கொஞ்சம் உத்து பார்ப்போம். சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்பர்ஸ் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? முதல்லயே ஒரு சின்ன ஷாப். வெறும் 100 கிராம் கரும்பு ஜூஸ்ல USDA டேட்டா படி 269 கலோரிகள் இருக்கான். அடேங்கப்பா, ஒரு ஜூஸுக்கு இது கொஞ்சம் அதிகம் தாங்க. அடுத்துதான் அசல் மேட்ரே இருக்கு. அதே 100 கிராம் ஜூஸ்ல எவ்வளோ சக்கரை இருக்கு தெரியுமா? நம்பவே முடியாது. கிட்டத்தட்ட 73 கிராம். அதாவது முக்காவாசி வெறும் சக்கரை தான். இப்போ புரியுதா இதோட இன்னொரு முகம் என்னன்னு? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது GI, அப்புறம் கிளைசமிக் லோட், அதாவது GL. GIங்கிறது ஒரு கார் எவ்வளோ வேகமா போகுதுங்கிற மாதிரி, அதாவது சர்க்கரை எவ்வளோ வேகமா ரத்தத்துல கலக்குதுன்னு சொல்லும். கரும்பு ஜூஸோட GI மீடியம் தான். ஆனா GLங்கிறது அந்த கார்ல எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிற மாதிரி. கரும்பு ஜூஸ்ல அவ்வளோ சர்க்கரை இருக்கிறதால அதோட GL ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால நம்ம ரத்த சர்க்கரை அளவு சட்டுன்னு எக்கச்சக்கமா எகிரிடும். இந்த நம்பர்ஸ் இன்னும் நல்லா புரியணும்னா வாங்க, கரும்பு ஜூஸை நம்ம அடிக்கடி குடிக்கிற மத்த ட்ரிங்க்ஸ் கூட ஒப்பிட்டு பார்த்துடலாம். இந்த டேபிள பாருங்க, உண்மை உங்களுக்கே புரியும். கோலாவை விட்டா மத்த எல்லா பானங்களை விடவும் கரும்பு ஜூஸோட கிளைசிமிக் லோட் ரொம்ப அதிகம். அதிலும் குறிப்பா நம்ம ஹெல்த்னு நினைச்சு குடிக்கிற தேங்காய் தண்ணியோட ஒப்பிடும்போது சர்க்கரையோட தாக்கம் பல மடங்கு ஜாஸ்தி. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? உடனடி எனர்ஜிக்கு ஓகே, ஆனா தாகத்துக்கு இது சரியான சாய்ஸ் இல்ல. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா விஷயம் இதுதான். உடம்புக்கு தண்ணி சத்து, எலக்ட்ரோலைட்ஸ் வேணும்னா அதுக்கு தேங்காய் தண்ணி தான் பெஸ்ட். இல்ல உடனடியா ஒரு எனர்ஜி பூஸ்ட் வேணும், ஒரு ஃபியூயல் மாதிரி தேவைப்படுதுன்னா அதுக்கு கரும்பு ஜூஸ் சரியான தேர்வு. ஒன்னு ஹைட்ரேஷனுக்கு, இன்னொன்று எனர்ஜிக்கு. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்களையும் பார்த்தாச்சு. அப்போ நாம என்ன முடிவுக்கு வரலாம்? கரும்பு ஜூஸை எப்படி நம்ம டயட்ல புத்திசாலித்தனமா சேர்த்துக்கலாம்? வாங்க பார்க்கலாம். பாருங்க, கரும்பு ஜூஸ் எல்லாருக்கும் கெட்டது கிடையாது. உதாரணத்துக்கு, ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்றவங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், அப்புறம் வெயில்ல கடுமையா உழைக்கிறவங்களுக்கு உடனடியா எனர்ஜி தேவைப்படும். அவங்களுக்கு இது ஒரு அருமையான நேச்சுரல் ட்ரிங்க். ஆனா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, இல்ல வர்றதுக்கு அறிகுறி இருக்கிறவங்க, அப்புறம் உடல் எடையை குறைக்க முயற்சி பண்றவங்க, நிலையான எனர்ஜி லெவல் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல இருக்கிற அதிக சர்க்கரை அவங்களோட இலக்குகளுக்கு தடையா இருக்கலாம். அப்படின்னா கரும்பு ஜூஸை சுத்தமா தொடவே கூடாதா? அப்படிலாம் இல்ல. அதோட தீமைகளை குறைச்சு நன்மைகளை அனுபவிக்க சில சிம்பிளான வழிகள் இருக்கு. அளவை குறைச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸ் போதும். தண்ணி கலந்து குடிங்க. புரோட்டீன் இல்ல கொழுப்புள்ள சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிச்சா சக்கரை மெதுவா உடம்புல சேரும். இதெல்லாம் செஞ்சா நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. இயற்கையானது அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அது ஆரோக்கியமானதுன்னு நாம நம்பிடுறோம். ஆனா கரும்பு ஜூஸ் நமக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுத்துருக்கு இல்லையா? அது எப்போதுமே உண்மையா இருக்காது. இதே மாதிரி நேச்சுரல்னு சொல்லப்படுற வேற எந்த உணவுகளை நாம ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.